Hello learners, welcome to Learn Tamil through English. In this video, you are going to see simple Tamil questions. So this video is for beginners. So before going to see this video, if you want to join our spoken Tamil class, for course details, contact this WhatsApp number. Then first question, did you eat? Did you eat? In Tamil, நீங்க சாப்பிட்டீங்களா? நீங்க சாப்பிட்டீங்களா? Here the root verb is சாப்பிடு. Eat means சாப்பிடு. So did you eat? நீங்க சாப்பிட்டீங்களா? Did he eat? அவர் சாப்பிட்டாரா? Did she eat? அவள் சாப்பிட்டாளா? or else அவங்க சாப்பிட்டாங்களா? Did they eat? அவங்க சாப்பிட்டாங்களா? Did she eat? Did they eat? For both you have to say அவங்க சாப்பிட்டாங்களா? அவங்க சாப்பிட்டாங்களா? Did you eat or not? நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா? So or not which means இல்லையா. நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா? நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா? Did he eat or not? அவர் சாப்பிட்டாரா இல்லையா? Did she eat or not? அவள் சாப்பிட்டாளா இல்லையா? The respect form is அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையா? தென் டிட் யூ ஸ்லீப் வெல்? நீங்கள் நல்லா தூங்குனீங்களா? நீங்கள் நல்லா தூங்குனீங்களா? ஹியர் த ரூட் வேர்ப் இஸ் ஸ்லீப். ஸ்லீப் மீன்ஸ் தூங்கு இன் தமிழ். டிட் யூ ஸ்லீப் வெல் மீன்ஸ் நல்லா. ஸோ நீங்கள் நல்லா தூங்குனீங்களா? டிட் ஹீ ஸ்லீப் வெல்? அவர் நல்லா தூங்குனாரா? டிட் தே ஸ்லீப் வெல்? அவங்க நல்லா தூங்குனாங்களா? டிட் யூ ஸ்லீப் வெல் ஆர் நாட்? நீங்கள் நல்லா தூங்குனீங்களா இல்லையா? டிட் யூ ஸ்லீப் வெல் ஆர் நாட்? நீங்கள் நல்லா தூங்குனீங்களா இல்லையா? ஸோ ஆர் நாட் விச் மீன்ஸ் இல்லையா. யூ கேன் ஆட் ஃபார் எவ்ரி verb. Did you come or not? Did you come or not? Did you go or not? Like that. So which means இல்லையா. Did you go? நீங்கள் போனீங்களா? நீங்கள் போனீங்களா? Here the root verb is go. Go means in Tamil போ. So did you go? நீங்கள் போனீங்களா? Did he go? அவர் போனாரா? Did she go? அவங்க போனாங்களா? Did they go? அவங்க போனாங்களா? Did you come? நீங்கள் வந்தீங்களா? நீங்கள் வந்தீங்களா? Here the root verb is come. Come means வா. So நீங்கள் வந்தீங்களா? Did he come? அவர் வந்தாரா? Did she come? அவள் வந்தாளா? The respect form is அவங்க வந்தாங்களா? Did they come? அவங்க வந்தாங்களா? For she and they, you can tell அவங்க. The common word is அவங்க. Did you see? நீங்கள் பார்த்தீங்களா? Here the root verb is see. See means பார் in Tamil பார். So did you see? நீங்கள் பார்த்தீங்களா? Did you see or not? நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? Did you say? நீங்கள் சொன்னீங்களா? நீங்கள் சொன்னீங்களா? So say means சொல். So here the past tense you are asking question. So நீங்கள் சொன்னீங்களா? Did you say or not? நீங்கள் சொன்னீங்களா இல்லையா? Did you buy? நீங்கள் வாங்கினீங்களா? நீங்கள் வாங்கினீங்களா? ஸோ did he buy? அவர் வாங்கினாரா? அவர் வாங்கினாரா? Did they buy? அவங்க வாங்கினாங்களா? Did she buy? அவங்க வாங்கினாங்களா? Did you buy or not? நீங்கள் வாங்கினீங்களா இல்லையா? Did he buy or not? அவர் வாங்கினாரா இல்லையா? Did you write? நீங்கள் எழுதுனீங்களா? நீங்கள் எழுதுனீங்களா? Write means எழுது in தமிழ். ஸோ நீங்கள் எழுதுனீங்களா இல்லையா? Did he write? அவர் எழுதினாரா இல்லையா? Did she write? அவங்க எழுதினாங்களா இல்லையா? Did you write? நீங்கள் எழுதுனீங்களா? Did you write or not? நீங்கள் எழுதுனீங்களா இல்லையா? Did he write? அவர் எழுதினாரா? Did he write or not? அவர் எழுதினாரா இல்லையா? Did she write or not? அவங்க எழுதினாங்களா இல்லையா? Did they write? அவங்க எழுதினாங்களா? Did they write or not? அவங்க எழுதினாங்களா இல்லையா? So I hope you understand. Did you read? நீங்கள் படிச்சீங்களா? நீங்கள் படிச்சீங்களா? So read means here the root verb is படி. So you are asking question, you have to say நீங்கள் படிச்சீங்களா? Did you read or not? நீங்கள் படிச்சீங்களா இல்லையா? Did he read? அவர் படிச்சாரா? Did he read or not? அவர் படிச்சாரா இல்லையா? Did she read? அவங்க படிச்சாங்களா? Did they read? அவங்க படிச்சாங்களா? So both are same. Did they read or not? அவங்க படிச்சாங்களா இல்லையா? Did they read newspaper? அவங்க newspaper படிச்சாங்களா? Did they read newspaper or not? அவங்க newspaper படிச்சாங்களா இல்லையா? Did you hear? நீங்கள் கேட்டீங்களா? Hear means in தமிழ் கேள். So you are hearing something with to your ears, using your ears. So which means you have to ask நீங்கள் கேட்டீங்களா? So did you hear or not? நீங்கள் கேட்டீங்களா இல்லையா? So next one, did he hear? அவர் கேட்டாரா? அவர் கேட்டாரா இல்லையா? Did she hear? அவங்க கேட்டாங்களா? Did she hear or not? அவங்க கேட்டாங்களா இல்லையா?
Then did you call? So you are calling someone. That is, if that person is nearer you, you are inviting them. So நீங்க கூப்பிட்டீங்களா? Call means கூப்பிடு. Here the root verb is கூப்பிடு. So நீங்க கூப்பிட்டீங்களா? Did you call him or not? நீங்க அவரை கூப்பிட்டீங்களா இல்லையா? Did he call you? அவர் உங்களை கூப்பிட்டாரா? அவர் உங்களை கூப்பிட்டாரா? Did you give? நீங்கள் கொடுத்தீங்களா? Here the root verb is give. Give means கொடு in Tamil. நீங்கள் கொடுத்தீங்களா? Did he give? அவர் கொடுத்தாரா? Did you give or not? நீங்கள் கொடுத்தீங்களா இல்லையா? Did he give or not? அவர் கொடுத்தாரா இல்லையா? Then next one, continuous form. So present tense. Do you come or else are you coming? Which means you can ask in Tamil, நீங்கள் வர்றீங்களா? நீங்கள் வரீங்களா? So does he come? Which means அவர் வர்றாரா? Is he coming? Which means also அவர் வர்றாரா? So here which denotes the almost the similar meaning. நீங்க வர்றீங்களா? அவர் வராரா? அவங்க வர்றாங்களா? You should concentrate more about that ending. நீங்க means you should ask வர்றீங்களா? அவர் means வர்றாரா? அவங்க means வர்றாங்களா? Are you going? Which means நீங்க போறீங்களா? நீங்க போறீங்களா? Do you go? Which means also நீங்க போறீங்களா? Does he goes? அவர் போறாரா? அவங்க போறாங்களா? Like that. Then do you eat? நீங்க சாப்பிட்றீங்களா? Or else are you eating? நீங்க சாப்பிட்றீங்களா? Is he eating? அவர் சாப்பிட்றாரா? Is she eating? அவங்க சாப்பிட்றாங்களா? Are you speaking? நீங்கள் பேசுகிறீங்களா? நீங்கள் பேசுகிறீங்களா? Here are you speaking or not? நீங்கள் பேசுகிறீங்களா இல்லையா? Here also or not, which means இல்லையா. Are you speaking or not? நீங்கள் பேசுகிறீங்களா இல்லையா? Is he speaking or not? அவர் பேசுகிறாரா இல்லையா? Is she speaking or not? அவங்க பேசுகிறாங்களா இல்லையா? Are you reading? நீங்கள் படிக்கிறீங்களா? நீங்கள் படிக்கிறீங்களா? Are you reading or not? நீங்கள் படிக்கிறீங்களா இல்லையா? Is he reading? அவர் படிக்கிறாரா? Is he reading or not? அவர் படிக்கிறாரா இல்லையா? Is she reading? அவங்க படிக்கிறாங்களா? Is she reading or not? அவங்க படிக்கிறாங்களா இல்லையா? Here instead of he, you consider the person Arun. So is Arun reading? Arun படிக்கிறாரா இல்லையா? Is Priya reading? Priya படிக்கிறாங்களா இல்லையா? Like that. So are you writing? நீங்கள் எழுதுறீங்களா? Here the root verb is write. Write means எழுது in Tamil. So நீங்கள் எழுதுறீங்களா? Is he writing? அவர் எழுதுறாரா? Is he writing or not? அவர் எழுதுறாரா இல்லையா? Is he is she writing? அவங்க எழுதுறாங்களா? Is they writing? அவங்க எழுதுறாங்களா? Is Priya writing? Priya எழுதுறாங்களா? Is Priya writing or not? Priya எழுதுறாங்களா இல்லையா? ஸோ ஆர் யூ டூயிங்? நீங்கள் செய்கிறீங்களா? நீங்கள் செய்கிறீங்களா? ஹியர் இட் மீன்ஸ் இதை. ஸோ நீங்கள் இதை செய்கிறீங்களா? ஸோ டூ மீன்ஸ் செய் இன் தமிழ். நீங்கள் ஹியர் நீங்கள் செய்கிறீங்களா? இஸ் ஹீ டூயிங்? அவர் செய்கிறாரா? இஸ் ஷீ டூயிங்? அவங்க செய்கிறாங்களா? ஆர் யூ டூயிங் ஆர் நாட்? நீங்கள் செய்கிறீங்களா இல்லையா? ஆர் யூ லிசனிங்? நீங்கள் கேட்குறீங்களா? நீங்கள் கேட்குறீங்களா? ஸோ லிசன் மீன்ஸ் ஸோ நீங்கள் கேட்குறீங்களா? ஆர் யூ லிசனிங் ஆர் நாட்? நீங்கள் கேட்குறீங்களா இல்லையா? ஆர் யூ ஸ்லீப்பிங்? நீங்கள் தூங்குறீங்களா? நீங்கள் தூங்குறீங்களா? ஸ்லீப் மீன்ஸ் தூங்கு இன் தமிழ். ஸோ இஸ் ஹீ ஸ்லீப்பிங்? அவர் தூங்குறாரா? இஸ் ஹீ ஸ்லீப்பிங் ஆர் நாட்? அவர் தூங்குறாரா இல்லையா? இஸ் ஷீ ஸ்லீப்பிங் ஆர் நாட்? அவங்க தூங்குறாங்களா இல்லையா? இஸ் தே ஸ்லீப்பிங் ஆர் நாட்? அவங்க தூங்குறாங்களா இல்லையா? ஆர் யூ லுக்கிங் ஆர் எல்ஸ் ஆர் யூ சீயிங்? ஸோ லுக், see, watch, which means these both give the similar meaning in Tamil. The verb is par. Here par. Look, see, watch, which means par. ஸோ ஆர் யூ லுக்கிங்? நீங்கள் பார்க்குறீங்களா? இஸ் ஹீ லுக்கிங்? அவர் பார்க்குறாரா? இஸ் ஹீ லுக்கிங் ஆர் நாட்? அவர் பார்க்குறாரா இல்லையா? இஸ் ஷீ லுக்கிங் ஆர் நாட்? அவங்க பார்க்குறாங்களா இல்லையா? இஸ் தே லுக்கிங் ஆர் நாட்? அவங்க பார்க்குறாங்களா இல்லையா? லைக் தட். So I hope all these sentences useful for you. If it is so, please click like button, share it with your friends and family members who wants to learn Tamil. If you want to join our spoken Tamil class, contact that WhatsApp number. I will pin the WhatsApp number in description box and first comment. There you can get all the course details. Thanks for watching. Nandri.